அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே தவணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். தலைவருக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். சரி, நேத்த போன கிளாஸ்ல வந்தியா 1020 வரைக்கும் பார்த்தாச்சியா போன கிளாஸ்ல? நீங்க வந்து இனி வந்து பாருங்க, இனிமே அதான் வேகமா ஓடும். ஏன்னு கேட்டாங்க எடுத்துக்காட்டு நான் நிறைய எடுத்துக்காட்டு முடிச்சாச்சு. இப்பெல்லாம் இனி வரிக்கு விளக்கம் தான், வேகமா போயிடும். இனிமே சரியா? ஓகே, நிறைய வராது. இல்லை, இனி வரிக்கு விளக்கம் தான். ஓகே ஓகே. சரி, முதல் யாரு படிக்கிறீங்க? நிகரிலா இன்ப நிலை நடு வைத்து என்னை தகவோடு மகேஸ்வரமா மேய்க்க அறிங்க. திருப்பி படிங்கம்மா, கவிதாமா திருப்பி படிங்க. நிகரிலா இன்ப நிலை நடு வைத்து என்னை தகவோடு காக்கும் தனி சிவபதியே, ஈடோ இன்பம் கூற முடியாத படிங்க. நீ படிங்கம்மா, நீங்க முதல்ல படிங்க. ஈடோ இனியோ கூற முடியாத ஆனந்த நிலையில் என்னை வைத்து எனக்கு தந்தையாக தாயாக எல்லாமாக இருந்து என்னை காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற சிவபதியே. சொல்லுங்க. நிகர்ல ஈடு இல்லாம ஈக்குவல் யாரும் தன்னுடைய கொடுக்க முடியாது. இந்த இன்ப ஆனந்தத்தை நிறைய நடு வைத்து பாருங்க. இந்த ஓர வச்சு அந்த விழுந்துடலாம். ஆனா நடுவில் வச்சாரு. நடு வச்சு எனக்கு தகவடு காக்கும். தகவடுனா புள்ள மாதிரி. தகவடுனா புள்ள மாதிரி. அதனாலதான் தந்தையா தாயா எல்லாமே இருந்து என்னை காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற சிவபதியே. எனது அவர் வந்து வல்லார இப்படி சொல்ல முடியாது. ஆனந்த நிலை வச்சு அவர் முயற்சியா இருப்பார். ஐயா இவ்வளவு ஆனந்தம் பாருங்க. அவர் சொல்ல முடியாது ஆனந்த நிலை ஐயா வச்சு ஆண்டவன் தந்தையா தாயா இருந்து அப்படியே இருக்கு காப்பாற்றுவாராம். எவ்வளவு சந்தர்ப்பம் வரல பார்த்தீங்களா? ஆனந்தமா இருந்தாரா வல்லரா? அப்ப அவர் வந்து நிகரில்லாத இன்ப நிலையில இருக்கிறாரு. அதுக்கு நடுவுல ஏன் இன்ப நிலையில் இருக்கிறேன்னு சொல்லிருக்கலாமே, அது ஏன் நடுவுல அப்படின்ட்டு? அதான் ஓர விழுந்துருவா. இன்பத்தை ஓரமா இருந்தா இந்த வழிக்கு விழுந்துடலாம்ல. நடுவில் வச்சா மாதிய பேலன்ஸா இருக்கும். எந்த பக்கத்து இருந்தா மாதே கவனிக்க. சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. தொடர்புமா என்னது? மாதே சண்டை வந்துதாங்க. தொடர்புமான்னு கேக்குறேன். அது தொடர்புமா சொல்லுங்க. பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? சந்தேகம் கழித்தார். சந்தேகம் எனக்கு அளித்தார். சந்தேகம் எனக்கு அளித்தார். யாரா திருமுறையா? ஆமா, பாட்டு இல்லையா? சந்தேகம் எனக்கு அளித்தாரா? பாட்டு இல்லையா? நான் தேடும்போது கிடைக்க மாட்டேங்குது. இல்லாத பண்ண கிட்டணும். இல்லாத பண்ண கிட்டணும். நம்பரு 1453 1453. தலைவி கூறல் 103 பாயிரம். இந்து வருதியா? இந்து நான் இன்ல போய் தேடிட்டு இருக்கேன். இன்ல தேடிட்டு இருக்கேன். பண்ண விடவனால சந்தேகம் கழித்தார். சும்மா சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டு வாங்க. பாட்டு அப்ப திறந்தாச்சு, அப்படி சொல்லிட்டு வாங்க. கீழே மட்டும் பார்த்து நல்லா இருக்காது. தேவதையான கொடுத்தான். நம்ம அருளும் பொருளும் தன்னையே கொடுத்து எக்காலத்தையும் பிரிய மாட்டான். ஏன்னா என் தேவதையில போதுட்டான். சரி, தேவதையில போதுனால உள்ளத்துல இருக்கிறான். என் வீட்டுல கலந்தான். அவன் கதரை வந்து அவன் அருள்வார். காலம் வந்து அவன் தினம் வருவாரு.
நான் விரைந்தேன் மாலை அலங்கரித்து தவம் பண்ணேன். ம் சந்தேகம் இல்லை, இது சந்தேகம் கிடையாது. அவனுடைய வார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியம் இல்லை. ஆஹ் இதுதான் முக்கியம். இல்ல, 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 இல்ல. இது ஏன் வந்து சத்தியம் சத்தியம் மாதி சத்தியம் நடுவுல ஏன் மாதியே வருதுன்னு கேக்குறீங்க? ஆமா, அதான் மாதேனா ஜீவன். சத்தியம் சத்தியங்கிறது வந்து அவன் ரெண்டு பண்ணி 4 முறை இல்லையா? சரி ஞானம் இல்லைங்க. சத்தியம் சத்தியம் மாதி சத்தியம் சத்தியமே. 1வது சத்தியம் சரி, சரியை, அப்புறம் கிரியை கிரியை கிரியை, யோகம் யோகம், ஞானம். ஞானம். இந்த ஜீவனை ம் நடுவில் போட்டு அமுக்கு. இப்படி போனா சரிய கிரியை வரும், இப்படி போனா யோகா ஞானம் வரணும். ஜீவன் இப்படி விலை போடாது. இது எப்படி இது சத்தியம் வந்து சரியக்கிரிய யோகம் சத்தியம்னா சத்தியம் தானேயா? எப்படி சரியக்கிரிய யோகம் ஞானம்னு சொல்றீங்க? எங்கிருந்து வருது இது? எங்க வருதுன்னா இல்ல எப்படி சத்தியன்றது வந்து சரியக்கிரிய யோக ஞானம்னு சொல்றீங்கன்ற 4க்கு நடுவில் ஏன் வச்சிருக்காரு? ம் 4 எழுதி வார்த்தை சத்தியம் இல்ல சொல்லிட்டாரு. இல்ல அது ஓகேயா, நீங்க சொல்ற விளக்கம் ஓகே. மாதின்றது நடுவில் வருது, ஓகே. இந்த பக்கத்து இந்த சத்தியன்ற வார்த்தை எப்படி சரியக்கிரிய யோக ஞானம்னு சொல்றீங்கன்ற இது பாருங்க, சத்தியம் அனுப்பால ஒரு பாட்டில் ஒரு தடவை வரும், ம் ஒரு பாட்டில் 2 தடவை வரும், ம் அப்புறம் 3 தடவை வரும், ம் அப்புறம் 4 தடவை வரும், சரி அப்புறம் 5 தடவை வரும். சரி அப்புறம் அப்படி இருக்கு. ஏன் அப்படியே ஒன்று நான் யோசனை பண்ணேன். சரி ஒரு தடவை ஏன் வருது, 2 தடவை ஏன் வருது, 3 தடவை அப்படி யோசனை பண்ணேன். சரி. அப்போ வந்து விளக்கங்கள் சொல்லலாம், அவ்வளோதான். அதாவது இப்படி ஒரு ஆதாரம் கிடையாது, தனியாக ஆதாரம் கிடையாது. ஓகே ஓகே. ஞான சரி சத்தியம் ஒரு தடவை வரும், ஞான சரியில ஒரு தடவை சத்தியம் ஒரு தடவை வரும், சரி அவள் 3 தடவை வரும், 3 வரும். இந்த மாதிரி 3 தடவை 4 தடவை தான் வருது. சரி அவன் 3 தடவை வருது என்ற இடத்துல இல்லை. என்ன அர்த்தம்? ஏன் 3 தடவை வருதுன்னா நம்ம தான் போட்டுருக்கோம். ஏன் 3 தடவை வருது தெரியலையே. சுத்தி சொல்ல தெரியுமா? திரிகரண சுத்தி, திரிகரண சுத்தி. மனம் மனம் வாக்கு காயம். மன வாக்கு காயம். ஓகே. மனசு சத்தியம் இருக்கணும், வாக்குற சத்தியம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். சரி. அதான் 3 தடவை வந்து இதெல்லாம் அனுமானம் தான், அனுமானம் தான், ஆதாரம் கிடையாது. ஆதாரம் பண்ணாது. இல்ல இல்ல கேக்குறேன், எப்படி நீங்க வந்து இந்த வேற மீனிங் சொல்ல முடியாது. இல்ல ஏன்னா 4 தடவை வர்றதுக்கு அவசியம் இல்லையா? சத்தியம் சொல்லிருக்கலாமே. அதான் சொல்றேன், வேற 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 மீனிங் வந்து கிடையாது. 3 தடவை சொன்னாருன்னா திருட சுத்தி மனசாலையும் வாக்காலையும் தேவத்தாலையும் சத்தியம் வரணும். இன்னொரு பாட்டு இருக்கியா? சத்தியம் சத்தியம் தந்தையரே எப்படி வரும்? தாங்க என்றாரு. சத்தியம் சத்தியம் 2 வாட்டியா வரும் இல்ல 3 வாட்டியா? 2 வாட்டி வராங்க. அப்படின்னா எனக்கு தாங்க 2 பாது இப்பைக்கு மறுமைக்கும், இப்ப இன்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு தாங்குற. இன்மையும் மறுமை. சத்தியம் சத்தியம் தந்தையரே என்னை தாங்குகின்றது. இன்மை இன்ப வாழ்வு, இன்மை இன்பம் மறுமை இன்பம், அது 2. ஆமா, அப்படி நம்ம எடுத்துக்கிறோங்க. இதுக்கெல்லாம் அதுவும் ஐயா அர்த்தம் இருக்காரு, பாட்டு பாடிட்டு போயிட்டாரு. அவன் என்ன தோணுதோ நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த அர்த்தம் பண்ணலாம் விட்டுருவோம். இல்ல அதையே நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. சத்தியம் 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 4 வாட்டி என்ஃபோர்ஸ் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஓகே. ஆனா அந்த மாதேன்ற வார்த்தை நடுவுல வர்றதுதான் பிரச்சனையே இப்ப. ஆமா, ஜீவன் மாதின ஜீவன் வந்து இந்த பக்கத்து போனாலும் சரியே கிரியை, இந்த பக்கத்து போனா யோக ஞானம். எந்த பக்கத்து போனாலும் இருக்கணும், பக்தியிலே இருக்கணும். யாராவது கேள்வி கேளுங்க, இல்லைன்னா வரைக்கும் போலாம். பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலன்னா உங்க அர்த்தம் என்னோட எடுத்துக்கலாம். இல்ல இது அக்செப்ட் பண்றது இல்ல, கேக்குறையா? தெளிவு வரணும்ல. அக்செப்ட் பண்ணியாச்சு, கேக்குறேன்.
ஆதாரம் கிடையாது வேற. நான் ஆதாரம் கேட்கல. எப்படி எப்படி ஏதாவது சொல்லிட்டீங்களா அனுமான், அப்புறம் என்ன ஆதாரத்தை கேட்கறது இருக்கு? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த வீடியோ நீங்களே படிங்கம்மா. கவிதாம்மா. சரிங்க. இல்லைங்க ஐயா, இல்லைங்க எவ்வளோ ஒரு சம்மரி கொடுத்துருங்க. ஈக்குவலா எதுவும் சொல்ல முடியாது. ஈக்குவலா எதுவும் சொல்ல முடியாது. ஆனந்தத்துல ம் ஆனந்து வேற ஈக்குவல் இல்ல. சரி. ஆனந்தாவே என்னை வச்சு இல்லை பாருங்க. இப்போ நடு சொன்னீங்க இல்லையா, ம் கொஞ்சம் நடுன்னு சொன்ன இல்லையா, சரி. நீங்க நடு ஏன் போட்டாரு? இனிமேல் நடு வச்சு ஏன் போட்டாரு? அதான் நீங்க சொன்னீங்களே, ஒரு பக்கெட் மட்டும் கொஞ்சம் இந்த பக்கெட் விழுந்துற வாய்ப்பு இருக்கு, அந்த பக்கெட் நடுவில் இருந்தா எல்லா பக்கெட்டும் இன்பம். அப்படியா? இன்பத்தான் இல்லை, ஓரமா இருந்தா வெளியே விழுந்துடலாம். அந்த ஓரம் நடுவில் பாருங்க. நடுவில் இருந்தாக்கய்யா இங்கிட்டு சாஞ்சாலும் சரி, அங்கிட்டு சாஞ்சாலும் சரி, எங்கிட்டு சாஞ்சாலும் சரி, இன்பத்து மேலதான் விழுவோம். தடுக்கி விழுந்தா இன்பம் தான் சொல்லுங்க. அதான் இன்பம் நடு போட்டார் பாருங்க. கொஞ்சம் பாட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏன் கேட்டீங்க நடு என்ன வந்து பாருங்க, ஏன் வந்துச்சு பாருங்க, எனக்கு ஆதாரம் வச்சு பாருங்க. நடு ஆதாரம் வச்சு பாருங்க எனக்கு இங்கே. பாதி நடு வச்சான்னு சொன்னேன். ஆமா, இங்க நடு ஆதாரம் வந்து பாருங்க. இன்பம் நடு பாருங்க. அப்ப அந்த வரியில இறக்கிறீங்க அடுத்த இதுல பிரிண்ட் பண்ணும்போது. அடுத்த வாட்டி பாருங்கம்மா. சுத்த சன்மார்க்க சுகநிலை தன்னில் என்னை சத்தியனாக்கி தனி சிவபதியே, என்னை சத்தியனாக்கிய தனி சிவபதியே, இறைவன் அருள் பெற்று உலகத்திலே ஜீவர்கள் படக்கூடிய துன்பங்கள் அனைத்தினையும் நீக்குவதுதான் உண்மையான ஜீவகாரிய செயலாகும். அந்த ஜீவர்கள் துன்பம் நீங்கிய மகிழ்வதோடமையும் துன்பம் நீங்கிய ஜீவர்கள் துன்பம் நீங்கி இன்பம் அடைவதை பார்த்து தானும் ஆனந்தம் அடைவதே சுத்த சன்மார்க்க சுகநிலை. இப்படிப்பட்ட சுகநிலையிலே என்னை என்றும் நித்திய வாழ்வு பெற்றவனாக மாற்றிய ஒப்பற்ற சிவபதியே, சுத்த சன்மார்க்க சுகநிலை. உலகினில் உயிர்களுக்கு உறுமிடையூரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. அகவல் 1592. சரியா சொல்லுங்க. சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலனை சத்தியன் ஆக்கிய தனி சிவபதியே சொல்லுங்க. என்னுடைய அருள் பெற்று உலகத்தில் ஜீவர்கள்லாம் இன்பத்தரம் நீக்கிறது தான் ஜீவான்யம். நீக்கிறது ஜீவான்யம். இறைவன் அருள் பெற்று உலகத்திலே ஜீவர்கள் படக்கூடிய துன்பங்கள் அனைத்தனையும் நீக்குவதுதான் உண்மையான. அப்ப அருள் பெறதுக்கே துன்பத்தை நீக்கிறதுக்கு தான், நம்ம இன்பமா வாழ்றதுக்கு இல்ல. அப்படியா? இல்ல நம்ம இன்பமா வாழ்ந்து அந்த இன்பத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறதா? எப்படி வரும்? இல்ல நம்ம இன்பம் தானா வரும். எப்படி வருது பாருங்க. ஜீவப்பட்ட துன்பத்தை நீக்கிறது தான் ஜீவான் ஐயன் பண்றாருல்ல. இப்படிலாம் இன்பம் ஆசை சொன்னாரு. ஆமா, போன கிளாஸ்ல பார்த்தோம் வியாழக்கிழமை. அதனால ஜீவப்பட்ட துன்பத்தை நீக்கிறது தான் ஜீவான். ஜீவன் பண்ண துன்பத்தை நீக்கிறான். இல்லைங்க, அதுக்கு முதல்ல இல்லைங்க. இப்ப நம்ம உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கணும்னு பாக்குறோம். என்ன முடிக்கொடு சாமி. இல்ல நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அது சரியான்னு பாருங்க. இந்த 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 பகுதியில மட்டும் இப்ப வல்லாரோட நிலை எப்படின்னா, அவர் ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. அவர் அந்த ஸ்டேபிளான நிலையில இருந்து செய்யினாக்கா எல்லாத்துக்கும் செய்ய முடியும். இப்ப நம்ம சில லெவலில் தான் செய்ய முடியும், அவர் எல்லா நிலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு வருதா? இது வராங்க சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பசியா வரான். சரி, அவன் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, இறங்கி சோறு போடுறீங்க. சரி, அவனுக்கு துண்ணு நீங்க போச்சு அவனுக்கு. சரி இல்லையா? அவன் என்ன பண்றான், சாப்பிடாம பாருங்க. பசி அள்ளி வேக சாப்பிடாம பாருங்க. சரி, அதாவது நம்ம சந்தோஷம் போட தெரியுமா? சரி, அதான் ஸ்மெல். ஓகே, மற்ற துன்பத்தை நீங்கி சோமாரி நம்ம சந்தோஷப்படுற பாருங்க. சரி,
அதை பார்க்கறதா சொன்ன சூழ்நிலை. அதாவது அவனுக்கு அந்த துன்பம் நீங்கிருச்சே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆமா. இல்ல சரி. அவன் சந்தோஷப்படுவான். ம் அவன் மகிழ்ச்சி பார்த்து நான் மகிழ்ச்சி அடையுது. ம் அதான் சூழ்நிலை. அதான் ஆதாரம் இருப்பாங்க. பார்த்து சாமி இல்லையா கொஞ்சம் படிச்சிருக்கியா? அந்த ஜீவர்கள் திரும்ப நீங்கி மல்குவை தர முடியும். நம்ம சுகப்படுறோம். இப்படிப்பட்ட சுகநிலையில் என்னை என்றும் நித்திய வாழ்வு பெற்றவனாக மாற்றிய ஒப்பற்ற சிவபதியே. அவல்ல கட்சியில உயிருக்கு விலக நடந்து உத்தரவு இது ஆண்டவன் சொன்னது. இப்ப உங்க என்றனை சொன்னியே அப்படி ஆண்டவன் திரும்பி சொல்றாரு. ஐயோ திரும்பி சொல்றாரு. உலகத்துல உள்ள இதெல்லாம் வருது. சரி, விலகணும். நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அதான் நான் சொன்னதை என்று உத்தரவாக சொன்னேன்றார். எழுதப்ப மேல இல்லையா மேல சரி எதுன்னா அவன் துன்பத்தை நீக்கி அவன் சந்தோஷப்படும் போது பார்த்து அவன் சந்தோஷப்படுறதான் சுதர்ம பாரு. இப்போ பாருங்க சுத்த தன்மார்க சொல்லி தலில் தன் சூழல சத்தியனாக்கி எனக்கு சத்தியனாக்கிங்கிறாரு. சரி நம்ம சொல்ல எதுங்கிறத விளக்கம் என்னன்னா அது அகவல் மேற்கோள் காமிச்சது. அதனால பார்த்து உயிரெல்லாம் இடையெல்லாம் நீக்குக. சரி நீக்கி மகிழ. சரி ஆனந்தம் சொன்னாங்க. அதை எங்க மேற்கோள் காட்டி குறைந்த ஜீவல் படகு துன்பம்லாம் அனைத்தையும் நீக்கியது தான் ஜீவான செயல். ஜீவல் துன்பம் நீங்கி நின்று முடிஞ்சிடும். ஜீவல் துன்பம் நீங்கி இன்பப்படுறாங்க பாருங்க. அதை பார்த்து நாம சந்தேகப்படதான் சொல்றது. அப்ப அதுதான் சுகநிலை. அதுதான் சுகமான நிலையா? ஆமா. மற்ற அது நீங்கி சந்தேகப்படுறாங்க பாரு. அதை பார்த்து சந்தேகப்படதான் சொல்றது. அதாவது மத்தவங்க துன்பப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது இல்ல. இல்ல சில பேர் அப்படி செய்யறாங்கயா. மத்தவங்க துன்பப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷம் அடைறாங்க. அப்ப அது சன்மார்க்கம் கிடையாது. சன்மார்க்கத்துல மத்தவங்க துன்பத்தை நீங்கி அவங்க துன்பப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷம் அடையணும். சரியா? அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி நம்ம வாக்காலையும் என்ன சொல்றீங்க? வாக்கால மனதாலையும் வாக்காலையும் செயலாலையும் இன்பத்தையே கொடுக்கணும். இன்பத்தையே கொடுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி. ஆமா. சரி ஓகே. நான் அதுக்கிட்ட கேள்வி கேட்டுடலாமா? அந்த கேள்வி கேட்டேன். அதை பத்தி பேசானாட்டாரியா? ஆமாவா? சரி சரி. அது முழுக்க முழுக்க பிராடா. சரி அப்புறம் வேணான்ட்டாரு. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அந்த சேனல் என்ன அழிக்க சொல்றாரு? நான் எப்படி அழிக்க முடியும்? யூடியூப் போஸ்டா இருந்தா அழிச்சு, கூகுள் போஸ்டா இருந்தா அழிச்சிடலாம். அதான் போட்டிருந்தேன் மனநல நோயாளிகளும் பார்க்காதீங்கன்னு. முழுக்க முழுக்க அது அவங்க அது கொமர்ஷியலா எதோ செய்யறானுங்க போல இருக்கு. சும்மா கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இது அது இது அதுன்ட்டு அதையும் கீழே படிச்சுட்டு நீங்க உண்மையை சொல்றீங்கன்னு கமெண்ட் கொடுக்குறாங்க. அதையும் ஒரு கூட்டு நம்புதுண்ணே. அதையும் ஒரு கூட்டு நம்புது. என்ன பண்றது? உலகம் அப்படி இருக்கு. வள்ளலாருக்கும் சந்திரமுகி படத்துக்கும் அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்தே சொல்லியிருக்கிறாருன்றாங்க. ஐயோ கடவுளே. சரி விட்டுரு. அது பேசினா அது முழுக்க முழுக்க அசிங்கம் தான். அதுல போய் கை வச்சுக்கிட்டு மூப்பையா அதை பத்தி நான் அனுப்பிவிட்டேன். மூப்பையாக்கு அந்த வீடியோ ஃபுல்லா அந்த இதையும் அனுப்பிவிட்டேன். அதை பத்தி பேசினா நீங்க வாட்ஸ்அப்ல டிலீட் பண்ற மாதிரி யூடியூப்ல போய் நாங்க டிலீட் பண்ண முடியாது. ரிப்போர்ட் வேணா பண்ணலாம். ரிப்போர்ட் வேணா பண்ணலாம். பண்ணாக்க இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுவாங்க. ஆதாரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட வாக்குவாதத்துக்கு போகணும். எதுக்கு தேவையில்லாத வேலை? எது செஞ்சுட்டு போறாங்க. வள்ளலாருக்கு இல்லாத அக்கறையா நமக்கு? அவர் பாத்துக்கிட்டோம். சரி அடுத்தது வேற ஆள் படிக்கிறீங்களா? ஐயா நான் படிக்கிறேங்க. படிங்கம்மா. ஐவரும் காண்டர் கரும்பெரும் பொருளென் கைவர புரிந்த கதிசிவபதியே.
பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய ஐவருமே காண முடியாத அரிய பெரிய பொருளை சிவத்தை நான் அடையும்படி செய்த சிவபதியே. இதுல விளக்க வேண்டியதில்லை. இவ்வளவு ஆட்டம். உனக்கு அதை காண ஐவரும் முடியாத காண்டர் கரும்பெரும் பொருளின் கைவர புரிந்த கதிசிவ பதியே. அவங்களே காண முடியாத பொருள் வந்து இது கையில ஆணவம் வச்சுட்டாங்க. ம். அவங்களால காண முடியாத பொருள் கொடுத்துட்டாங்க. ஐயா, இந்த என்னோட குடிசை அப்படின்னு ஒரு பாட்டு வருமா, அந்த பாட்டுலயும் இருக்கு தானே? வானிலை பெறுவரும் நாளும் வான் இருக்கும் பிரம்மரரும் 4 நாளும் பெறரும் ஆஹ் மாதம் 14 பிரிந்து சரி காண முடியாத பொருள் வருமா? போடுங்க. அதெல்லாம் வேணாம் சொன்னேன். அந்த பாட்டில் பண்ண நல்லா போட்டு பார்த்துட்டோம். அதெல்லாம் போடல, திருப்தி போடணும். சரி வேணாம் விடுங்க. ஒன்று மக்கள் என்ன பாட்டு இருக்கு, ஒரு பொறுத்தா இருக்கு. சங்கரையா மைக்கு வந்திருக்கீங்க, எதுவும் கேள்வி இருக்குங்களா? இந்த பாட்டு பொறுத்தா இருக்கும். இல்லையா, மைக்கு வந்திருக்காங்க, கேள்வி இருக்காங்க, கேள்வி இருக்குங்களா? இல்ல போல இருக்கு. ஓகே, என்ன சொன்னீங்க? வானிலை பண்ண போடுங்க. போட்டா போடுங்க. இந்த பாட்டு பொறுத்து வரும். இல்லை மேற்கொள்ள எல்லாத்தையும் பாட்டு இருக்கு. திருச்சி போடலாம், அவனுக்கு போடலாம். என்னது எல்லாருக்கும் மேற்கொள் பாட்டு இருக்குங்க. முன்னாடி எல்லாம் போட்டாச்சு. மறுபடியும் அதிக போடணும் போடல. சும்மா பாட்டு கீழே போட்டு விட்டுறீங்க, அது இருந்துட்டு போகுது. ஒரு பக்கிட்ட பாக்குறவங்க அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. தம்பி யார் ஞாபகம் வச்சிருக்கா? ஏற்கனவே பார்த்ததே ஞாபகம் இல்ல, யாருக்கு ஞாபகம் இல்ல. நீங்க தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. மறந்து போயிடுறோம். திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாலும் ஒரு வகையில ஞாபகத்துக்கு இருக்கும். இதுதான் பாட்டு பாருங்க. மாநிலத்தும் பிரம்மர்களும் 4 நாளும் பெறரும். 5 பேர். பிரம்மர், நாரணர் பிறகுதான் மாதம் வந்துடும். மாதம் கண்டுக்கிறோம். மாதம் 14 பிரிவு தவம் பண்ணி மணிமண்டலுடைய குடும்பத்தில் மலர்ந்த மேல பள்ளிக்கரண்ட கண் வழியா மத்தியானம் 2 கண் வழியா பண்றாங்க இல்லையா, கண் வழியா சேர்ந்து திருப்பி சேர்த்தாருங்க. எப்பி வருந்துறாங்க. அவங்க வந்துடுறாங்க. வேற 5 பேரும் வருந்துறாங்க. ஆனா என்ன பண்ணா, இவருக்கு குடிசை நுழைஞ்சு வெளிந்து நுழைஞ்ச இவர் கேட்கல, கூப்பிடல, அவனே வெளியே நுழையலாம். வெளியே நுழைந்து எனக்கு அல்ல வந்து நல்கியதன்றி அல்ல கொடுத்ததுனால சரி ஊன்னு குடிசை ஊன்னா உடம்பு சரி நுழைந்து அப்படின்னு உள்ளத்தில் நுழைஞ்சிட்டாங்க. ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து, அதாவது அவனே விருப்பப்பட்டு வந்திருக்கிறான். உள்ளத்தில் நுழைஞ்சிட்டாங்க. இது பாட்டு பாருங்க. 5 பேர் வந்துடுறாங்க. அண்ணா வீட்டு வந்தாலே இதே கதை இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டு எடுங்க. எனக்கு இப்ப உவந்து நுழைந்து, சரி வேண்டாம் விடுங்க. எதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, வேண்டாம். இல்ல நான் செஞ்சு டெக்னிக்கலா இருக்கு, அது வளர்க்கறதுக்கு நிறைய டைம் பிடிக்கும், வேண்டாம் விட்டுருங்க. ஐயோனும் காட்டிருக்கோம்னா இந்த பாட்டு முதல்ல பார்த்தோன்னே அப்பெல்லாம் எல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாத பெரும்பொருள் என்கிட்ட வந்து நான் அடைய முடியாத கதி சிவபதி. இந்த பெரும்பொருள் எப்படி சிவன் அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா, நம்ம அடைய வேண்டிய பொருள் சிவமே பொருள். சிவபதி சிவபதியே சிவபதி என்ன கொடுப்பான்? சிவபதியே. அது என்ன கதி சிவபதி? நம்ம சேர வேண்டிய கதியா?
எதெல்லாம் கேமரா சாத்திருங்க, அன்னைக்கு மாதிரி ஊட்டுறதுலாம் வந்துட போகுது கேமரா. சரி ஓகேவா? அடுத்த வரைக்கும் போலாமா? வேணாயா எது கேட்டீங்கல்ல கதியா மாற்றில்லாத பாட்டு அல்ல சிவபதியேன்னு சொல்லிருக்கலாமே, எதுக்கு அது கதின்னு வார்த்தை வருது? இதான்யா மாற்றில்லா பாட்டுடியா, மாற்றில்லாத பொன்னம்பல பாட்டுடுங்க. மாற்றில்லாதவா? ஆமா எத்தனாவது திருமுறை? 6 தான். மாற்றில்லாத பொன்னம்பல 5 சொல்றீங்க. நீ என்ன கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல இங்க ஏன் கதி சிவபதியேன்னு வருதுன்னு கேட்டேன். ரைட், கதி தான் பாட்டு. இந்த கதி ஏன் அந்த கதின்ற இந்த பாட்டை படிங்க, கதி வரும். மாற்றில்லாத பொன்னம்பலத்து அருள் நடம் வயங்கி நின்றொளிர்கின்ற போற்றில் பேற்றில் ஆருயிர்க்கின்பருள் இறைவா நின் பெயர் கல் கனிமாலை சாற்றிடாத என் விண்ணப்பம் திருச்செவி தரித்து அருள் செய்ய வேண்டும். காற்றில் ஆகிய இவ்வுடல் இன்மையே கதியுடல் உருமாறே. காற்றில் ஆகிய இவ்வுடல் கதியுடல். ஒரு என்ன கதி ஆக போறானோ அப்படின்னு வாங்கலையா? இல்லைங்க, காத்தா உடம்பு கதி உடம்பு சொல்றா இல்லையா, கதி காத்தவனும் இல்லையா. சரி, முன்பாட பின்பாட பாட்டு படிங்க. இல்லைங்க, இந்த பாட்டே புரியல, இத முதல்ல சொல்லுங்க. கதி மீனியா எப்பயும் அற்பால இருப்பால ஒரு பாடல வார்த்தை வரலாம். காற்றில் ஆகிய உடல் இம்மையே கதி உடல் உருமாறு. காத்துலான உடலே எனக்கு முதல் புரியல. காத்துல எப்படி உடல் ஆயிருக்கு? நம்ம உடம்பு காத்தா காத்தா மண்ணாயா உடம்பு? ஐயோ, காற்று அடிச்ச பையதான் சொல்லுவாங்க. காயமே ஏடா இது காற்றடைத்த பையடான்னு ஒரு ஆமா ஆமா. சரி, ஓகே. கதி உடல் இல்லையா, கதிக்கு அர்த்தம் வேணும் இல்லையா. சரி, முன்பட்ட பின்பட்ட பாருங்க. நீங்களே படிங்க, படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடனே வேகமா போயிருவீங்க, நாங்க எப்படி கத்துக்கிறது? நான் படிக்க சொல்றதே நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு பார்த்து கத்துக்கிறது. இவ்வளவு வேகமா போனா எப்படி? தீட்டு பொன்னணி அம்பல தருநடம் செய்து உயிர் திரட்கு இன்பம் காட்டுகின்றதோர் கருணையும் கடவுள். கருணை கருதாதே நீட்டுகின்ற என் விண்ணப்பம் திருச்சியை நேர்ந்தோடு செல்ல வேண்டும். பாட்டும் இவ்வுடல் உண்மையே விவர வளப்படுத்துவாரே. வாட்டடைந்த உடல் அழிவராத வளமடைந்திருமாறே. அழியாத வளர்ந்து அழியாதுதான் கதி. வாட்டும் இவ்வுடல்னா நம்மள போட்டு வாட்டுது தானேயா? நோய், இது பசி, தாகம், பிணி, மூப்பு, இத அழியாத வளமாறப்பட்டதுதான் கதி உடல். சரி, இப்ப இந்த கதியுடன் வந்து சத்தம் சொல்லுவாங்களே, இவன் என்ன கதி ஆக போறானே தெரியலையே அப்படின்னுவாங்களே. அது வேற. கையா கதி சொல்றது இந்த உடம்பு அழியா உடம்பு பார்த்துதான் கதி உடல். இங்க இந்த கதிக்கு அதுக்கு எப்படி சம்பந்தம் வருது? கதி சிவபதின்றதுக்கு எப்படி சம்பந்தம் வருது? 10 பாடல் அதான் எழுதுறாரு, உடம்பு தான் எழுதுறாருயா. கதிய வார்த்தை எங்க யூஸ் பண்றாரு? கதி கதி சொன்னார்ல, ஆமா, கதியை தான் யூஸ் பண்றாரு, உடலுக்கு யூஸ் பண்றாரு. அதான் அப்ப அதுதான் போட்டு இருக்கணும். புரிந்த இல்ல? கதி சிவபதி, இது சிவபதிக்கு சொல்லல, உடலை சொல்றாரு சொல்றீங்களா? ஆமா, என் கைவேற பிறந்த கவி நான் சரி 5 பேர் கிடைக்கல, கிடைக்காத அது பெரும்பல் எங்கேயாவது வந்தது. உடம்பு வந்து அழியா உடம்பு. அப்ப அவர் உடம்பு வந்து சிவபதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரா?
சிவபதி கொடுத்தாயா இந்த அழியா உடம்பா? உடம்ப அழியாம ஆக்குறது சிவபதி ஆக்கினான். இந்த கதிங்கிற வார்த்தையை சொன்னா இப்பவே எங்க இந்த வார்த்தை எங்க யூஸ் பண்றாரு பார்க்கணும் ஐயா. அப்ப எல்லா இடத்துலயும் கதி கதினாக்கா உடம்புன்னு எடுத்துக்கலாமா இல்ல அந்த கான்டெக்ட்ல கொடுத்துருக்கா? வார்த்தை இடம் பார்க்கணும் ஐயா, இடத்த பார்க்கணும். ஓகே. ஒரு பாட்டுல காட்டெல்லாம் கலந்துட்டே எழுதுறாரு. காட்டெல்லாம் கலந்துட்டே எழுதுறாரு. எந்த காட்டை கலந்தாரு அவரு? காட்டையெல்லாம் கருது நாட்டு காட்டுனாக்கா அந்த மிருக குணையா? அப்ப அர்த்தம் ஐயா இப்ப அர்த்தம் பண்றீங்க. காட்டையெல்லாம் சொல்லல இல்லையா? காட்டையெல்லாம் என்ன அர்த்தம்? காட்டைக்கு காடுல மிருகம் இருக்கும், காட்டுனா மிருக குணம் அப்படின்னு சொல்லலாமா? வெவ்வேறே கடலாம் அப்படின்னு அர்த்தம். வெவ்வேறே கடலாம் வேரோடு வந்தது. வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வெந்தது. ஓ, காடு எது? காடு எது? வேண வேண கடை வந்து என்ன அர்த்தம்? வினைய கடந்துட்டேன், அது அர்த்தம். ஊழ கடந்துட்டேன் அப்படின்னு அர்த்தமா? அர்த்தம் ஆகணும்னு சொன்னா அந்த வார்த்தை அர்த்தம் இல்லைன்னு சொன்னா ஐயா எங்க பயன்படுத்தா உள்ள போகணும் அர்த்தம். வெளியே போகக்கூடாது. வேற எங்க பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பாக்கணும். அர்ப்பாரை பார்த்து தெரியும். சரி, அது மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் எந்த அது மீனிங் வரலையே அது பொருள் வந்து அந்த வார்த்தை அர்ப்பாரை வேற எங்க இருக்கு போகணும். பார்த்த பொருள் வந்துடும். இது போருமா? போதும். வேற யாருங்க கேள்வி இருக்குங்களா மக்களே? யாரும் பாருங்க, யாரும் சந்தேகம் தெரிஞ்சு கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. யாரும் முழுங்க வேண்டாம். புரிஞ்சா வச்சுக்கோங்க, புரிஞ்சா தெரிஞ்சு கேளுங்க. தயங்காதீங்க. கேட்டாது சந்தேகம் கேளுங்க, எதா இருந்தாலும் கேளுங்க, கேட்கலாம். மௌனம் வந்த அர்த்தம் கத்துச்சாருங்க, கேட்கலாங்க. சரி விடுங்க, கேள்வி இல்லை விடுங்க. அடுத்த வரி வேற யாரும் படிங்க. மகேஷ் 2 வரி தானே படிச்சீங்க? ஆமாங்க. ஓகே, அடுத்த 2 வரி படிக்கிறாங்க. தெளிவாயிருச்சியா? என்ன கேள்வி இருக்கு போது? தெளிவாயிருச்சு. எனக்கு சந்தேகம் ஐயாட்ட கேட்காம யார்ட்ட கேக்குறது? ஐயா தான் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம். நாங்க கேக்குறோம். கேக்குறோங்க. கண் கண்ட தெய்வம் இல்லங்க. எங்கள் வள்ளலாருக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு தெரிஞ்சதுல நீங்க தாங்க எங்களுக்கு இவ்வளவு தெளிவா விளக்கம்லாம் சொல்லுங்க. சரிங்க, நன்றி. ஏதோ மருந்து பிச்சைப்பட்டாரு. வார்த்தையெல்லாம் அர்த்தம் எங்க கிடைக்கும்? ஆமாங்க. அடுத்த அன்பம் துன்பம் துன்பம் தொலைத்து அருள்ஜோதியால். இல்லைங்க, யாரும் படிக்கணும் இருப்பாங்களே, விருப்பம் வருவாங்க. நான் படிக்க சொல்லிட்டு இருக்கேன். யாரும் படிக்கணும் படிங்க. படிக்கிறேங்க. படிங்கம்மா. துன்பம் தொலைத்து அருட்ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கருள் எழிற் சிவபதியே, பிறவியாகிய துன்பத்தை தொலைத்து அருள் கொண்டு குறைவில்லாத ஆனந்தத்தை அழகான சிவபதியை எனக்கு அருள் புரிவாயாக. துன்பம் தொலைத்து இல்லையா? இது பாட்டு மேற்கொள்ள வேணுமா? துன்பம் தொலைத்து அது என்னிருந்து என்ன கொடுத்தாங்க மேற்கொள்ள வேணுமா? என்னத்துக்கு கேக்குறீங்க? புரியல. இந்த பாட்டுக்கு துன்பம் தொலைத்து வார்த்தை இல்ல. அது என்னையா? சரியா அதான் இல்ல நடராஜ மாலை. என்ன சொல்ற போறீங்க? பிறவி துன்பம் அப்படின்றதுக்கு அர்த்தமா இல்ல என்னது? துன்பம் தொலைத்து போட்டு இல்லையா? துன்பம் தொலைத்துன்னு போட்டிருக்காது. என்ன துன்பம்னு சொல்ல போறீங்களா? விளக்காங்க இருக்குங்க. சொல்லுங்க, என்ன துன்பம் சொல்லுங்க. பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? துன்பெல்லாம் தீர்ந்தன நடராஜ மாலை. சுகம் பளித்தது, துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது. துன்பெல்லாம் தீர்ந்தது சுகம்னு வருமா? அடுத்து
துன்பெல்லாம் தானே. இப்ப அடுத்து சுகம்ன்ற வார்த்தை வருமான்னு கேக்குறேன். இங்க சுகம்னு இருக்கு. பாருங்க 1339. தொண்ணூத்தி ஏழு பதிகம்னா 26 பாடல். நன்றிமா. இப்படி உதவி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். யான் போட்டு அழைச்சிட்டு கிடக்கட்டு. 97. பாத்தீங்களா மாணவர்கள் பட்டு பட்டுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு எத்தனைமா? 26. 26. 26. துன்பெல்லாம் சிந்தனை சுகம் பலித்தது. நினைச்சது அருள் ஒளி நிறைந்து நிலை அளவு நிலைக்கே சுந்தரமானது. வன்பலாம் நீக்கி தொழிலாமாக்கி விவரம் பெற்று கலந்து நிலைத்தனை இந்த மன நினைப்பின்படிக்க அன்பினி பெறுக பிரவாத நிறுவி விளையாடுக அது ஆட்சி தந்தோம் இந்த கேவிடோம் ஆனை நம்மானை என்று நண்பரை திருவா கழித்து உள்ள கலந்து இருந்த குருவேன் நல்ல சித்த மணிவந்தல் எப்போருமா துன்பெல்லாம் தீர்ந்தான சோமடிச்சாச்சா? துன்பெல்லாம் தீர்ந்தா என்ன துன்பம்னு வரலையே எங்க வழக்கம். சரி வாட முன்னே பாட்டுடு. முன்னுலகில பாடு. முன்னுலகில மண் உலகத்திலே பிள்ளை பெறணுமா? உலகத்திலேவா பிள்ளை பெறணுமாங்க? அதான் வைக்கிறேன். எடுங்க மக்களே பாருங்க. பிள்ளை பெறலையா? மண்ணுலகத்திலே உயிர்கள். இதே மாதிரிதான் வரும் அந்த பாட்டம். அவன் பாடல உயிரோட துன்பம் என்ன கேட்டியா? துன்பம் என்ன வச்சு கேட்டீங்கல்ல? உயிரோட துன்பம் இல்லை சிறு விண்ணப்பம். வாத்தியா ஜாயின் பண்ணிட்டாருப்பா. யாரு? வாத்தியா ஜாயின் பண்ணிட்டார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நான் வெளியே இருக்கிறேன் ஐயா, அதான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண. ஓகே சார். ஓகே ஐயா, எனக்கு ஒரு கேள்வியா. கேளியா. மூப்பா ஐயா, ஏன் வந்துட்டு இயற்கையில வந்துட்டு துன்பம்னு ஒன்று இருக்கு? மண்ணுலகத்திலே அந்த பையன் கேள்வி கேட்டார் பாருங்க. இந்த பாட்டு முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஓகே. மண் உலகத்திலே உயிர் தான் மருந்து வருத்தத்தை. எந்த வருத்தம்? உயிர் படுற வருத்தையா? வருத்தம் கேட்டீங்களா? உயிர் படுற வருத்தத்தை கொஞ்சம்னா கூட கண்ணால பார்த்தாலோ. ராதாகிருஷ்ணன் ஐயா கேள்வி இருக்கீங்களா? ஓகே சரி. இல்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு, சொல்லுங்க. கண்ணால பார்த்தோம் காதால கேட்டோம் நான் சகிக்க மாட்டேன். அதான் நினைக்கிறேன். உன் அருள் வர சொல்லவத்தால சொன்னப்பெல்லாம் சொன்ன போதெல்லாம் இசைத்த போதெல்லாம் ஐயா சொன்ன போது சொல்றதுதான் இசைக்கிறது தான். இல்ல யாரு சொல்றது? இவர் சொல்றதா இல்ல மக்கள் இவங்கிட்ட துன்பத்தை சொல்லும் போதா? இல்ல இவர் மக்களுக்கு சரி அப்படி சொல்றாரு. அது இப்போ அதாவது நான் ஓகே உனக்கு துன்பெல்லாம் தீர்ந்துடும் சொல்றது சொன்ன வாக்கு பழிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? நல்ல வார்த்தை நான் கொடுக்கணும். நல்லா வராது.
இல்லைங்க. மண்ணுலகத்தில் நல்ல பாட்டு இல்லைங்க. முதல்ல டீட்டெயிலா பார்ப்போம். மண்ணுலகத்திலே உயிர்கள் தம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனினும் கண்ணுற பார்த்தும் செவியுறக் கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். ஓகே. என்னுறும் எனக்கு இந்த பாட்டை போன வியாழக்கிழமை பார்த்தோம். என்னுறும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்கும் நல்வருந்தான் நல்குதல் எனக்கிச்சை எந்தாய். நல்ல இல்ல எனக்கு நல்ல இங்கதான் ஒரு ட்ரிக் வருது இங்க பாருங்க. மண்ணுலகத்திலே உயிர்கள் தம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் தான் முடியும். சரியா? ம். அவர் பார்த்து கேட்டாதான் முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? அவர் கண்ணால பார்த்தாலும் சரி இல்லை காதால கேட்டாலும் சரி சரி. நம்ம ஒரு சொல்லணும். இல்ல இல்ல அவர் கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டாதான் சகித்திட மாட்டாரு. அம்மா பெண்ணு பார்த்தாக்க அப்ப நம்ம வந்து அவர்கிட்ட அந்த நம்ம துன்பத்தை அவர் காதுல சொல்லிட்டே இருக்கணுமா? அப்ப அவரே சகிச்சுக்காம இல்ல இல்ல அது நம்மளை பாக்குற மாதிரி நம்ம பக்தி நடத்துறோம்னா நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. ஓகே ஓகே. அவர் பாக்குற மாதிரி இந்த தயவு பக்தி ஒழுக்கம் கொஞ்சம் பயிற்சி பண்றான். ஒரு கிளாஸ் ரூம்லயா ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறானாக்கா வாத்தியார் உள்ள இப்ப நான் ஒரு வாத்தியாரா இருக்கேன். அவன் நல்லா படிக்கிறான்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் எனக்கு இருக்கும். அவன் என்ன சொல்ல போறான், என்ன எப்படி இருக்கிறான், என்ன பண்றான். அப்ப அவரு பாக்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இல்ல நம்ம கேட்கிற மாதிரி நடந்தோம். என்னங்க ஒரு கார் விடுற மாதிரி நடந்தோம். நான் பேச ஒரு கார் விடணும் அந்த மாதிரி நடந்தோம். நடந்தோம்னா அவர் அல்லால சும்மாலாம் போயிடும். இல்ல அவரு வந்து கருணையாதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம நடந்துக்கிறது சரியில்லை. இல்ல தாய் ஒரு பெத்த தாயே வந்து கருணையா இருப்பா. ஆனா சேட்டை பண்ற பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் அப்பாவும் அம்மாவும் சரி கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கடுமையா தான் இருந்துக்குவாங்க. கண்டுக்க மாட்டாங்க சேட்டையா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரியா ஒரு பாட்டு பார்த்து மாதிரியா கேலா குறைய குறைய கேலா குறைய. ஆமா இதெல்லாம் ஐயா போறா சொல்லிட்டாரு. நான் வந்து கேட்கணும் கேட்டா கிடைச்சிடும். சரி இல்லைங்க அந்த கேலா குறைய சொல்லுங்க. அதனால இப்ப பிள்ளைங்க சரி ஓகே. இப்ப மண்ணுலகிலே உயிர்கள் வருந்தும் வருத்தும் என்னுறும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் சொன்ன போதெல்லாம் என்ன சொல்றாரு? அது என்ன அவர் சொல்றாரு? துன்பம் போகணும்னு சொல்றாரா? சொல்லுவாரு. நன்னும் வருத்தம் தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய். இங்கதான் புரியல. நன்னு வருத்தம் தவிர்க்கும் நல் வரந்தான் எனக்கு அந்த வரம் வேணும் அப்படின்றாரா? எனக்கு இல்ல நான் கூட வரோம். அவர் வந்த ஜீவன் வந்து வர இருக்கு வருத்தம் இருக்கேன். வருத்தம் நீங்க வருத்தம் நான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஐயா எனக்கு வந்து வருத்தம் வருதுயா கொஞ்சம் நீங்க வந்து வருத்தம் வர எனக்கு வரக்கூடாது. வரத்தாலே வருத்தம் போயிடும். இல்ல வள்ளலார் வந்து மத்தவங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஆமா 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 அவரு கொடுக்கணும்னு சொல்றாரா? இல்ல கடவுள் வந்து இல்ல நான் தரணும் வராரு. நான் கூட எனக்கு அதான் எனக்கு ஆசை தான். அப்ப அவர் தர முடியும். அதே முடியும் அவரால. அதான் ஆனா இசைத்த போதுனாக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவரு பாக்குற மாதிரி அவர் காதுல உழுவுற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும் நம்ம. அவ்வளவுதான். எதுவுமே செய்யாம எல்லாம் தீர்த்து வைங்கனாக்கா சேட்டை பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அவ்வளவுதான். நல்லா படிக்கிறோம்லாம் முன்னுக்கு உட்காந்துருப்பான். இந்த சொல்லுக்கு வச்சு கேட்காதவெல்லாம் பின்னாடி உட்காந்துருப்பான். அவன் என்ன சொல்றானே வாத்தியார் கொடுவாரு. நம்ம கொஞ்சம் முன்னுக்கு இருந்து சொல்லணும்ன்றீங்க இல்லைங்க. அந்த பையன் கேள்வி கேட்டாரு, ஏன் உலகத்துல துன்பம் இருக்குன்ற. அதுக்கு பதில் சொல்லுங்க. கேள்வி தம்பி திருப்பி. இங்க போயிட்டேன். உலகத்துல ஏன் துன்பம் இருக்குன்னு கேட்டாயா? நம்ம கேள்வி என்னன்னா ஏன் உயிர்களுக்கு இயற்கையில வந்து துன்பம்னு ஒன்று இருக்கு? முன் செஞ்ச வேலை ஜென்மாவில் செஞ்ச வேலை ஏன் வேணா இருக்கு? ஏன் வேணா கொடுக்கணும்?
சரி, நீ தான் செய்யற, நீ செஞ்சா நான் செய்யல, மனம் செய்ய சொல்லுது. மாயை மாயை எல்லாம் உங்க செயல் தான், எல்லாம் உங்களுக்கு தானே மாய வேலை பண்ணுங்க, இப்பெல்லாம் உங்க செயல் தான். இது கொஞ்சம் நியாயம் இல்லாத மாதிரி தான் இருக்கேன் எனக்கு. நீங்க செஞ்ச நியாயம் இல்லையா? இல்ல, நானா பிறப்பு கேட்டேன்? நான் அக்கடா, நான் மேல இருந்தேன், அங்கேயே இருந்திருக்கலாம். என்ன சாமி அமைதியா இருக்கீங்க? நாஸ்திகவாதம்லாம் ஆ? இந்த ஆன்மீகவாதம் இல்லை. ஆனை பறக்க வச்சு வாங்குவோம், சூதனம் கொடுத்து மறுபடியும் வாழ்றாங்கன்னா குடும்பத்தனம் பண்ணி கேடத்தனம் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான் என்ன அர்த்தம்? வாழ்த்து அறிவு கொடுத்தான், சூதனம் கொடுத்தான், அறிவு கொடுத்தான், சிந்தனை பண்ணி கடவுள் ஆவறதுக்கு வழி கொடுத்தான், அதுக்கான என்னது கருவிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதை விட்டுப்புட்டு ஏன் பிறந்தேன், எதுக்குன்னு கேள்வி கேட்டு எதுக்கு துன்பம்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? தப்பெல்லாம் மட்டும் நீங்க அவன் கொடுத்தாங்க அடுத்த எடுப்பாங்க. இல்லையா, இந்த பையன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா தம்பி? தம்பி ஜீவன் எடுத்து படிச்சு பாரு, சொல்லுங்கய்யா. ஜீவன் எடுத்துல பாருங்க. இந்த ஜென்மாவளத்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான்னா ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் அவன் வந்து சாப்பாடு கட்டுறது சாப்பாடு போடல, அந்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அவன் சாப்பாடு அவன் கஷ்டப்படுறான். உண்மை ஏன் வருதுன்னா, முன் ஜென்மத்தில் யார் என்ன வேலை செஞ்சோமோ அந்த வேலைக்குரிய பரிசு தான் இந்த ஜென்ம வாழ்க்கை. பெயர்ப்பு கரண பரிசுங்கிற ஐயா, நாம் சேரு துன்பப்பட்டோம்னா முன் ஜென்மம் நம்ம எல்லாரும் துன்பத்தை பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்னும் சந்தோஷமா இருந்தோம்னா, சில பேர் வந்து பணம் இருக்கு, கார் பங்களா ஜோராக இருக்கான். ஏன் அப்படி இருக்கான்னு சொன்னால், முன் ஜென்மத்தில் தானதம் பண்ணுவேன், முன்னே இறக்கிறத தானதம் பண்ணுவேன், ஜென்மத்தில் சந்தோஷமா நல்லா இருக்கான். ஜென்மத்தில் இறக்கம் இல்லாமல் ஜீவனை மண்ணாக இருந்தவன் ஜென்மத்தில் கஷ்டப்படுறான். இதுதான் காரணம். ஏன் துன்பம் வந்ததுன்னா, முன் ஜென்மாவில் யார் வந்து பொருளுக்கு இறக்கம் ஆட்டலையோ பரிசு சோர் போடலையோ யார் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க ஜென்மத்தை துன்பம் அனுபவிக்கிறாங்க. அது செஞ்ச வினை தான் துன்பத்துக்கு காரணம். ஓகேவா? அது புரிஞ்சு? சரிங்க சரிங்க. முன் ஜென்மாவில் அதுல எதிர்பாரியா எப்படி வந்து வேணா எப்படி, அதாவது முன் ஜென்மத்துல ஒரு ஒரு கொடைக்கூலி கொடுத்து ஒரு வீட்டுல இருந்தான், அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அப்படி வருது அப்படின்னு வருமே. ஏங்க வேலை வந்து ஒரு குடியிருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு பண்ண அவங்க அங்கேயும் வருவாங்க. விஜயாசி வேலையை வந்து 5 ரூபா வருவாங்க. எல்லாம் முன் ஜென்மம் வேலை தான் காரணம். ஆண்டவன் வந்து பொம்மலாட்ட மாதிரி பண்றான். நல்வேலிச்சியை 2 கையில பிடிச்சிட்டு அவன் பேர் ஆட்டி பண்ண ஆட்டிட்டு இருக்கிறான். சரி, அப்ப ஐயா இப்ப உதாரணத்துக்கியா, நேத்து வந்து என்னோட காடி ஆக்சிடென்ட்யா. என்னாச்சு? அப்பா வீட்டான் ஆக்சிடென்ட் தான். அப்ப அது நான் ஜேம்ல நின்றுதான் அவர் வந்து பின்னாடி அடிச்சுட்டான். அப்ப அப்ப யோசிச்சேன், அப்ப அவனுக்கும் அடிதான். சரி, மோட்டருக்காரன் மோட்டர் ஓட்டி வந்தவன் கால் அடி. அவன் வந்து நான் டிராபிக் ஜாம்ல நின்றுட்டு தான் எப்படிதான் வந்து அடிச்சான்னு தெரியல. அப்புறம் அவனை சரி முன்னுக்குதான் கிளினிக் இருந்துச்சு, நான் கிளினிக் போறேன்ட்டு அப்படியே ஓடிட்டான். அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? டேமேஜ் தான், பின்னாடி பொழந்துக்குச்சு. அவனுக்கு தெரியல, அவன் என் காடியில அடிச்சு நான் டிராபிக்ல வந்துருக்கேன், மின்னுக்குள்ள ரோட்ல விழுந்துட்டான். அப்புறம் அவனை தூக்கி விட்டு மோட்டர் எடுத்து விட்டு எனக்கு கால் வலிக்குது, நான் மின்னுக்குள்ள கிளினிக் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி போ அப்படின்னு போயிட்டாரு. அண்ணன் ஒரேடியா போயிட்டாரு. அப்ப என்ன பண்றது, வேலையை பார்த்துருச்சு, பேசாம இருக்க வேண்டியதான். ஆமா, வேற அடுத்த படிங்க. படிக்கிறேங்க ஐயா. சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை ஒத்துற வெற்றிய ஒரு சிவபதியே. கரணங்களின் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எட்டாத ஒரு பெருநிலை அனுபவத்தில் என்னுடன் இணைந்து நான் அனுபவிக்கும்படி
அம்மேல்நிலைக்கு ஏற்றிய ஒப்பற்ற சிவபதியே. ஒத்த அனுபவம் எது? தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேநிலையில் சித்தியில் முழுவதும் தெரிந்தனம் அவைமேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினும் என்று அத்தகைய உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. வரி பாருங்க. சித்தம் வாக்கம் ஜல்லா பெருநிலை ஒத்து உறவேற்ற ஒரு பதியா இருக்கு இல்லையா? சித்தமும் வாக்கும் இல்லையா? சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை ஒத்துர வேற்றிய ஒரு சிவபதியே. சொல்லுங்கய்யா. காரணம் சிந்தனைக்கும் சொல்லு எட்டாத ஒரு பெருநிலை. சிந்தனைக்கும் சொல்லு எட்டாத நிலையில அது என்னோட இணைஞ்சு அந்த மேல ஏற்றி சிவபதியை முடிச்சாரு. ஒத்தான இது ஒத்துறது இல்லையா? ஒத்தான பேர் கொடுத்துருக்கேன். ஈஸியா உண்டு. அதோட ஈஸியா சொல்ல பாருங்க. சித்தவாக்கம் சொல்ல அப்படிது ஒரே மனம் கடந்த தனுகரணாதிகள். அதான் உயிரை ஒன்னாக சொல்லுங்க. கரணங்களின் சிந்தனைக்கும் செல்லுக்கும் எட்டாத ஒரே மனம் கடந்த ஒரு பெருவெளி. அது தொடங்கடா என்ன தகவல் தானே அது? நான் தொடங்கடான்னு கேட்டேன். ஒரே மனம் பெருமை அரசு வந்து அர்ப்பணம் சொல்லி அரசு பண்ணி வாங்குவாங்க. எங்க வாங்குவோம்? மனம் வந்து பெருவெளி. மனம் கடந்தா பெரிய என்ன ஜனங்களாம் இல்லை, சூன்யம். மனம் கடந்து போச்சுன்னா அங்க எண்ணமே இல்லை, சூன்யமா இருக்கு. அதான் பெருவெளி. அதான் வெளி பெருவெளி. அங்க அர்ப்பணம் ஓங்குறாராம். சரி, ஈஸிவே. அது இந்த பாட்டு அதுதான் இங்க ஒத்துனால இந்த பாடத்தை. சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை அப்படின்னாக்கா சித்தம் அதாவது மனமும் வாக்கும். ஆமா, ஒரு நிலை. சித்தமும் வாக்கும் எப்படி நீங்க ஒரே மனம் சித்தத்தோட வாக்கா அப்படி சொல்ல வரீங்களா? அதுதான் ஒரே மனம். மனம் சொல்லிட்டே இருக்குல்ல, மனம் சொல்லிட்டு இருக்கு. இங்க சித்தமும் வாக்கும்னாக்கா நம்மளோட புத்த நம்மளோட சொல்லும் அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல சித்தத்தோட வாக்கு வருதா? ஐயோ, என்னமும் சொல்லும்பா. என்னமோ சொல்லும் செல்லாத பெருநிலை. அப்ப நீங்க உட்கார்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்ல. ஐயா, இந்த கரணங்கள் கடந்த நிலைக்கு வந்திருக்கு. இது எப்படிங்க ஐயா நீங்க வந்து அனுபவம் இல்லாம நீங்க இந்த லைன் எப்படி எழுதுனீங்க? புரியல. எப்படி நீங்க வந்து எப்படி நீங்க அனுபவம் இல்லாம எழுதுனீங்கன்னு கேக்குறாங்க. கேளுங்கம்மா. அதாங்க ஐயா, அனுபவ நிலை தானங்க ஐயா? ஆமா. அது எப்படிங்க ஐயா நீங்க எழுதுனீங்க? ஆமாங்க ஐயா. எப்படி என்ன சொல்ல வர்றீங்கன்னாங்க, ஐயா இதை அனுபவிக்காம எழுதிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க போல இருக்கு. சரிதானே? ஆமாங்க ஐயா. அப்படிதான் சொல்றாங்களா? அது உண்மையான்னு கேக்குறாங்க. அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்க வராங்க. டைரக்டா அப்படி கேட்டா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காவா அப்படின்னு. சரி விடுங்க. இல்ல எப்படி எழுதுனீங்க அதாச்சும் சொல்லுங்களேன். நான் எழுதுனது வந்து சரியா இருக்கா சரியா இல்லையா? கரெக்டா இருக்கீங்க. அதுதாங்க அவங்க சரியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா சரியா இருக்குன்னு சொன்னா அவன் தரப்பு வந்துருக்கல. ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே ஓகே. ஆளுக்கு அனுபவம் எடுத்துப்பட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தான் அனுபவம் இல்லாம இருக்கிறோம். இது சரியா இருக்குன்னு சொன்னா இந்த அனுபவம் அவனுக்கு வந்துருச்சா? வராம எப்படியா சரியா இருக்குன்றாங்க? இல்லையா, இது கரணங்கள் தாண்ட நிலை தானங்கய்யா. சில அனுபவம் இருக்குங்கய்யா, இல்லைன்னு சொல்லலைங்க. தவம் பண்றோம், அதுல சில அனுபவங்கள்லாம் இருக்குங்கய்யா. இல்ல நீங்க ஐயா நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க, ஐயா வந்து
எனக்கு அனுபவம் ஃபர்ஸ்ட் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் அப்படின்னீங்கல்ல, அதனால கேட்டேன். வள்ளலாரோட அருள்னு வரி. பாட்டு இல்ல சொல்லுங்க சாமி, அவங்க கேள்வி கேட்டாங்களே, சொல்லுங்க நீங்க எப்படி எழுதுனீங்க, என்ன கதைன்னு அதுக்கு சொல்லுங்க. சொல்லுன்னா இல்லைங்க, எங்களுக்கு நாங்க பரவாயில்ல. எப்படி உங்களை நம்புறது? எப்படி எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாது, முடிங்க. அப்புறம் பிடிச்சி போதுமாமா? வினோதினியம்மா தெரியாதான்? சரிங்க. அவங்க யாரு பயசிரம்பா? வினோதினி அம்மா அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர். ஐயா நான் கேட்கலங்கய்யா. ஐயா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் மகேஸ்வரிங்கய்யா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயாவுக்கு 88 வயசு இருக்கும்போது அந்த அனுபவத்துல கண்டிப்பா அவருக்கு அனுபவம் இருந்திருக்கும். நான் கேட்கலங்கய்யா அந்த கொஸ்டின். அவங்க வினோதினி அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்கய்யா. இல்ல அவங்க கேட்டது அவரு இது விடுறாரான்னு பாத்துருக்குது, இது சொல்றாரான்னு. இவரு அப்படியே ஐயாவுக்கு அனுபவம் இருக்கும். அனுபவம் இல்லாமல இருக்கு. நம்மள மாதிரி கத்துக்குட்டிங்களுக்கே அனுபவம் இருக்கும்போது ஐயாவுக்கு பழுத்த பழமா இருக்கவங்க, ஐயா 24 மணி நேரம் வள்ளலாராவே நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஐயா நம்ம தன்னடக்கமா சொல்லாம இருக்காங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, அந்த ஒரு குப்பை இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. இல்லைங்க, இல்ல நீங்க எழுதும் போது நீங்க அன்னைக்கு சொல்லிருந்தீங்கயா, நான் ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டேன், எனக்கு அனுபவம் இப்பதான் ஏற்படும் அன்னைக்கு சொல்லிருந்தீங்க, அதனால நான் கேட்டேங்க. அதுதான் அன்னைக்கு அப்படி தோன்றி இருக்கு போல இருக்கு, தோற்று வைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். இல்ல அந்த எழுதும் போது ஒரு எழுதினே அவ்வளவுதான். என்ன எனக்கு தெரியாது. அப்ப இப்பதான் நிறைய பேர் நான் இப்பதான் படிக்கிறாரோ. அரிமா செல்வம் மைக்கு வந்துச்சிருக்கேன், கேள்வி இருக்கா? 10 மணி தனித்தனி கடந்தேன். மேல சித்தன் தெரிந்தவன் தனி தண்டேன். 10 கடந்தாச்சு. மேல சித்தனம் தெரிஞ்சது, அதான் சேர தெரிஞ்சது. அதான் ஒத்த நினைக்க. ஒத்தன்னா எல்லாம் ஒத்து நினைச்சது. ஒத்தா நினைக்க யான் ஒரு கலந்து போயிடலாம். யாம் நானே என்னோட மனம் அப்படி யார் போச்சோ அந்த உணர்ந்தவங்க எடுத்துக்கூடிய அற்பஞ்சது. யாரும் கேட்டாங்க. ரேமன் ஐயா கேள்வி கேட்டீங்க போல இருக்கு. ஐயா வணக்கம். யாரு புரிஞ்சது ஐயா? நாளைக்கு இது கேட்கக்கூடாது, இந்த கேள்வி வரக்கூடாது தான். நாளைக்கு புத்தாண்டு சொல்றாங்க. இது வள்ளலாறு எப்படி சொல்றாரு? தமிழக புத்தாண்டா இல்ல இந்தியர்கள் புத்தாண்டா? பெரிய ஒரு இதா ஓடிட்டு இருக்கு. எந்த புத்தாண்டு கிடையாது. புத்தாண்டு அவங்க பர்த்டே தான் புத்தாண்டு சார். புத்தாண்டு உங்க பர்த்டே தான். நீ 14 தான். வான சாஸ்திரம் படி நாளைக்கு தானே வருது வான சாஸ்திரம். அது இப்ப நாளைக்கு அது காலங்காலமா அது பெரிய ஒரு இதா ஓடிக்கிட்டு இருக்கு. புத்தாண்டு தை மாசம் தான். முதல் தை மாசம் தான் புத்தாண்டா இருந்தது. முதல் தை மாசம் தான் புத்தாண்டா இருந்தது. சரி, அதனாலதான் மாறி மாசம் உங்களுக்கு வீட்டுல இருக்க தண்ணி தாவெல்லாம் கொளுத்து போட்டு தை மாசம் புதுசு பொங்கல் வச்சு எல்லாம் அன்னைய புத்தாண்டை உடுத்தி எல்லாம் பண்ணுவாங்க. சரி, புத்தாண்டு தை மாதம் இருந்து முதல்ல. சரி, அப்புறம் எப்ப மாறி? அப்புறம் சித்திரை மாதம் மாறிடுச்சு. சரி, சித்திரா மாறிடுச்சு. இப்ப வள்ளலார் இதை பத்தி சொல்லிருக்காரா புத்தாண்டு? அல்ல இல்ல, அவன் இங்கிலீஷ் இருந்தா வள்ளலாறு தைப்பூசத்துல மறைஞ்சிருக்காரு, அதனால அதுதான் புத்தாண்டு எடுத்துக்க முடியாதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை பத்தி தான் ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. வள்ளலார் உண்மையான தைப்பூச அன்னைக்கு மறைஞ்சாரா இல்ல புனர்பூசம் அன்னைக்கு மறைஞ்சாரா? தைப்பூசம் கலந்த நாள் பாதி ராத்திரி. புனர்பூசம் முடியுது, தைப்பூசம் ஆரம்பிக்குது. அந்த டைம். ரேமன் ஐயா ஓகேங்களா? கேள்வி கேட்டீங்களா? ஏன்னா அங்க நம்மளுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்கு தெரியல. ஆனா சுத்தி இருக்க குழப்பம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அதான் அவ்வளவுதான். நன்றியா. யாரு புரிஞ்சு? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நான் அப்பதான் பாக்குறேன் உங்களை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே வரீங்க கிளாஸ்க்கு?
ஆமா சார், ஃபர்ஸ்ட் டைம் சார். எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த கிளாஸ் பத்தி? குரூப்ல ஷேர் பண்ணாங்க தெரிஞ்சுக்க கேக்குறேன் சும்மா. குரூப்ல வந்துச்சு, லிங்க் அனுப்புனாங்க சார். ஓகே ஓகே, சரியா தொடர்ந்து வாங்க, கேள்விகள் இருந்தா கேள்வி. நன்றியா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சார் பேசுறேன் ஐயா. வடலூர் ஞான சபை ஐயா, ஐயா ஆரம்பத்துல அமைச்ச விதம் வேற, மேல அதோட அமைப்பு வேற மாதிரி இருந்திருக்கு. பிறகு நம்முடைய கிருபானந்த வாரியார் தானே அதை முன்னின்று மாத்திருக்காருயா. ஸோ இது ஒரு பிரச்சனை ஆகலையா? எப்படி அந்த சூழ்நிலையில ஐயா அமைச்சதை வந்து அவங்க மாத்தினாங்க ஐயா? இல்லைங்க சார், நீங்க இதை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம படம் இருக்கிறோம். இல்லைங்க இல்ல, அது ஏற்கனவே இது கிளாஸ்ல இது பார்த்தோம். பழசாச்சு, அதனாலதான் ஐயா மாத்தினாரு. ஐயா அது ரொம்ப பழசாச்சுல. இல்ல அந்த ஐயா அந்த இதுதானே சொல்றீங்க, விமானம் தானே சொல்றீங்க சார்? அந்த மேல கோபுரம் சார். சார் என்னாச்சு? இங்க சத்த காணோம் ஐயா. அந்த மேல கோபுரம் இல்லாம இருந்துச்சு, இப்ப கோபுரம் வச்சாங்க. அந்த இல்லைங்க கொண்டாருங்க கொஞ்ச நேரம். தம்பி, நீ எனக்கு படம் அனுப்பிவிட்டு தான் நினைக்கிறேன் தரேன். ஆமா அனுப்பிட்டேனே, பாருங்க அனுப்பிவிட்டேன். இருக்கும் இருங்க, நான் செக் பண்றேன், திருப்பி இருந்து அனுப்பி விடுறேன். இருக்கு இருக்கா? சரி இருக்கு, நான் சேவ் பண்ணது. என்கிட்ட கூட ஒண்ணு இருக்கும் சார். இல்ல நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இந்த படம் தானே சொல்லிருக்கீங்க? ஆமா. இதை விட இன்னும் வேற மாதிரி இருக்கு, மேல அந்த இதே இல்லாத மாதிரி இருக்கு ஒண்ணு, ஒரு படம். சரி அனுப்பிவிடுங்க, நான் பாக்குறேன். இல்ல நீங்க வச்சிருக்கிற படம் அனுப்பிவிடுங்க. இது உங்ககிட்ட ரைட்டு சார் இருக்கா? இல்ல இது இந்த பையன் அனுப்பிவிட்டு இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டாரு. இப்ப அதுக்கு ஐயா சொல்லிட்டாரு, அது ஐயா கட்டும் போதே அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு. அவர் கட்டும் போதே அப்படிதான் இருந்துதான். சொல்லுங்க. கோபுரம் இருந்துச்சு தானே? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க, அவர் கேக்குறாரு. என்ன சொல்லணும்? வள்ளலார் அந்த அமைப்பு மாறி இருக்கு ஐயா மேலுக்கு. கோபுரம் பாருங்க, கோபுரம் பாருங்க மேல. என்னங்க, நான் ஒண்ணு அனுப்புறேன் பாருங்க. சரவணா, உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன் பாருங்க. நீங்க அனுப்பிவிடுங்க சார், பாக்குறேன். அனுப்பிட்டீங்களா? இல்லைங்க சரவணா. சரவணா, அந்த படம் வேணாம் சரவணா. அது அந்த ஒரு சர்ச்சையா உள்ள ஒரு இதுல இருந்து வந்துச்சு. அது ஏன் அப்படி அமைச்சாங்கன்னு தெரியல. அது இல்ல மேல கோபுரம் இருந்துச்சா இல்லையா அதான கேள்வி சார். அதான் அப்ப ஆரம்பத்துல அது பார்க்கும் போது அது காணும். அது ஐயாவுக்கு தெரியுமே அது என்ன சூழல். நான் ஒரு சொல்லுங்க ஐயாவுக்கு தெரியுமே. ஐயா அப்படிதான் இருந்துச்சுங்களா ஐயா ஆரம்பத்துலயும்? இது கொஞ்சம் பழைய படம் மாதிரி தெரியுது. இதுல பாரியாசாமி முந்திய படம். பாரியாசாமி வந்து ஆரம்பிச்சு அதுல எப்படி இருந்ததோ அப்படியே மாத்தாம பண்ணார். ஆமா, அவர் எதையும் எட் பண்ணல, எடிஷன் பண்ணல. இதுல மொத்த தரமுறை இடிச்சுட்டு தான் கண்டார். இடிச்சுதான் ஃபுல்லா இடிச்சுட்டு தான் கண்டார். ஆனா இதே மாதிரிதான் ஐயாவும் அமைச்சிருந்தாங்களா? ஆமா ஆமா ஆமா, இதே பேட்டன் இல்லையா? இதே குணம் தான். இதே மாதிரிதான் வச்சிருப்பாரா.
முன்னாடி உள்ளது பார்த்தா முன்னாடி பாருங்க, அதான் அந்த சிவாஜியாரை இடிச்சுட்டு ஆள் கட்டினார். முன்னாடி பாருங்க, முன்னாடி கொஞ்சம். இல்ல 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 இல்ல. அதாவதுயா இப்ப இருக்கிறது வந்து இதுல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப இருக்கிறது இதுதான், சரியா? அது முன்னால இல்ல, அது முன்னால வந்து சிச்சவை இருக்கு. இதா இது வந்து சிற்சபை பொறிச்சபை இங்க இருக்கா? அங்க இருக்கு. அங்க இதுல எடுத்து இடிச்சாருவார். இடிச்சாருவாரு. இது ஏற்கனவே இருந்தது. அப்ப இதெல்லாம் இது அப்படியே எல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. இப்ப ஆமா அடிச்சுட்டு ஒரு ஹால் கட்டி, ஹால்ல அகோட் பண்ணாரு பாருங்க. ஹால்ல ஹால் வந்து சிவாஜியாரை கட்டி யாகம் வளர்ச்சி தாமாதரம் வச்சாரு அவர். சரி, அவருக்கே வச்சிருந்தது யாகம் வளர்த்துறையா? ஆமா. அவர் வந்து பூஜை பண்ண போற போது ஐயா பூஜை பண்ணிதாருங்க. ஐயா 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 2 பெட்டி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரியா? அதானே? ஆமா, பூஜை பண்ணிருந்தாரு ஐயா. சிவாஜியார் போய் நான் மட்டும்னாரு. ஐயா நீ பூணூல் போட்டுக்கிற, குடும்பம் வச்சுக்கிற, அதை எடுத்துட்டு இருந்தா பண்ணலாம் அப்படின்னாரு. எடுத்துட்டு பூஜை பண்ணாரு. மறைஞ்சதுக்கு அப்புறம் குடிமையில எடுத்துட்டாரு இல்லையா? எடுத்துட்டாரு இல்லையா? ஒரு ஜாதகத்தை விலகிட்டாங்க அவரை. அது விலகி வச்சாங்க. அவர் பொண்ணு கல்யாணம் பிராமணி யாரும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல, சர்மர் யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. வழியில பிராமணா கூட்டி ராமேஸ்வரம் போய் ஆட்சியம் பண்ணிட்டு நாங்களாம் ஒரு 50 பேர் ஆட்சியம் வந்து ஹால் கட்டி யாகம்லாம் வளர்த்து டான்ஸர் ஜவதாதிகள் டான்ஸர் வளர்த்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் பொண்ணு போட்டுட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. சிவாஜியார் மாற்றம் இல்லை. சரி, அது வந்து பிறகு நானும் அப்படியே வச்சுட்டு பற்றி போடுறத மாற்றி வச்சாங்க. அது உள்ள ஞாபகத்தில் வந்து எப்படி அது அப்படியே பண்ணார். வாரியார் தான் மாற்றம்லாம் பண்ணார். இவங்க ஐயா சொன்ன மாதிரி செய்யாதனால தானே ஐயா சில விஷயங்கள்லாம் வந்து கோர்ட்டு வரைக்கும் போய் நீதிமன்றம் அங்க போராடிய பிறகுதானே ஐயா பழசு கொண்டாந்தாங்க. எதுக்கு சில வழிபாட்டு முறைகள் எல்லாம் இல்லையா? அந்த சிவலிங்கம் வச்சு சொல்லிருக்காரியா? சிவலிங்கம் வச்சது இதெல்லாம் அப்படிதான். சிவலிங்கம் வச்சு ஐயர் போய் பண்ணிட்டார் தனியா. அது நாங்க தான் போனோம். என்ன பண்ணுறது? நான் தான் காமிச்சேன் போய். நான் அது காமிச்சு எடுத்தேன். அவங்களுக்கு என்ன பண்ணல. இறைவன் பையே செஞ்சாரு. அவர் ஜோதிகார் இருந்துச்சு. நான் ஜோதிகார்லன்னு சொன்னேன். ஜோதிகாரில் உட்காட்டுவான்னு சொன்னேன். இறைவன் வந்து அது எடுத்துட்டா உடனே ஒண்ணுலாம் போயிடும், அதை சொல்லாதீங்க, லிங்கத்தை சொல்லலாம்னு சொல்லி லிங்கத்துக்கு ஆர்டர் கொடுத்தாரு. லிங்கத்தை சொல்லணும். ஓகேங்கய்யா. ஐயா மன்னிக்கவும், நான் இப்ப நாளைக்கு வந்து தமிழருக்கு வந்து புத்தாண்டு இல்லாம ஐயா ஒரு கேள்வியா? மன்னிக்க அருட்பெருஞ்சோதியா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, அருட்பெருஞ்சோதியா. அப்ப நான் நாளைக்கு வந்து தமிழர்கள் வந்து புத்தாண்டு கொண்டாடலாமா ஐயா? கொண்டாடலாம். யார் வேணாலும் எல்லாரும் கொண்டாடுங்க. கொண்டாடுங்க, யார் வேணாலும் கொண்டாடுதானே, சந்தோஷம் கொண்டாடுங்க. புத்தாண்டுலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் பர்த்டே தான் புத்தாண்டு. வயசு பர்த்டே தான் வயசு மாறுது. புது ஆண்டு புது வயசு பிறக்கனால பர்த்டே தான் புத்தாண்டு பார்க்க போனா. ஆமா, பொதுவா இப்ப சைனீஸ் நியூ இயர் அந்த மாதிரி இருக்குல்ல, தமிழருக்கு புத்தாண்டே கிடையாது. அப்ப இருக்குது. அதான் நாளைக்கு கொண்டாடுங்க. அப்ப நாளைக்கு புத்தாண்டுன்னு சொல்லுங்க. ஒரு நாள் புத்தாண்டு கொண்டாங்க. முன் தை மாதம் இருந்தது, அப்புறம் மாத்தியாச்சு. பேப்பர்ல இருக்கு, கொண்டாடுங்க. இப்ப தையா ஏப்ரலா எது சரி அதை சொல்லுங்க. அது உங்க இஷ்டம் ஐயா. அப்ப தமிழர்கள் பிடி கொடுக்காம பேசினா எப்படியா? முந்தி இருந்தது தை மாசம், அதை மாத்தி சரி கொண்டாந்துட்டாங்கல்ல. யாரு கொண்டாந்தா? நம்ம கவர்மெண்ட் தான். அது தை மாசமே புத்தாண்டு வச்சிருக்காம ஐயா. இப்ப வந்து தமிழர்களோட புத்தாண்டு எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னுக்குள்ளதுயா?
எத்தனை ஆயிரம் வருஷம். ஐயா புத்தாண்டு வந்து முதல்ல சித்திரை தான் இருந்துச்சு ஆரம்பத்துல, அதுதான் வழி வழியா வந்தது. அவரு கருணாநிதி ஐயா வந்துதான் தை மாசம்னு சொல்லிட்டு அதை மாத்தினாரு. அப்புறம் மீண்டும் வந்து ஆட்சிலாம் மாறின பிறகு அப்புறம் திரும்பவும் சித்திரைக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சித்திரை அந்த நட்சத்திரம் தான் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானேங்க? பெருசா நான் எதுவும் செய்யல சார். நீங்க எதுவும் மாத்தலையா? கருணாநிதினா நீங்க இந்த கருணாநிதி இந்த கருணாநிதி. முடிவு எடுத்துறீங்களா எது புத்தாண்டுன்னு? இப்ப இல்ல சொல்லுங்க சாமி. பழைய ரெக்கார்ட்ல பார்த்தபோது புத்தாண்டா இருந்தது. சரி. அது என்ன அப்புறம் தையாச்சு நட்சத்திரம் வந்துச்சு. பழைய ரெக்கார்டு சித்திரைன்னு சொல்லுது. சரியா? ஆமா. சங்க காலத்தை எடுத்துக்குவோம். முதல்ல எது பண்ணாங்களோ அது செய்வோம். ரேமன் ஐயா இருக்குங்களா? நன்றியா, அருப்பரஞ்சு நன்றியா. முதல்ல அப்படிதான் இருந்துச்சா, கவர்மெண்ட் வந்து இது இப்படி மாத்திருக்குது, அப்புறம் திருப்பி மாத்தி விட்டாங்க போல இருக்கு. ஓகே ஓகே இல்லைங்க, அது வரையும் முடிச்சிட்டோமா? அதை விட்டு எங்கெங்கயோ போயிட்டோம் பாருங்க. இது வரையும் முடிச்சிருவோம். இந்த கையறவு வரைக்கும் முடிச்சிருமா? உங்களுக்கு தான் கிளாஸ் இல்லையா? எடுத்தது எங்களுக்கு முடிச்சிருவோம். அதை சொல்லிங்க, சம்மரி கொடுங்க. சொல்லியாச்சே, சித்தவாக்கன்னா எண்ணமும் சொல்லும் இல்லாத பெருநிலை. சரி, அதான் சொல்லுவோம் ஒரே மனம் கண்டதுன்னு சொன்னேன். இப்போ அங்கே வந்து அரசாட்சி ஒன்று ஆடுறோம். அந்த மாதிரி அங்கே ஒத்து உலகத்து ஒரு சுபதி ஒத்த என்ன தத்தெல்லாம் கடந்து அது மேல இல்லை சிச்செல்லாம் தெரிஞ்சு மேற்பாளர் எங்கே தெரிஞ்சதோ அங்கே அதான் ஒத்த அழைக்காது. என்னாச்சுன்னா சாமி உணர்வும் நான் உணர்வு எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அங்கே அதான் ஒன்றும் இல்லை, மாணவாக்கெல்லாம் போயிடுச்சு என்று அது அப்படி உணர்ந்தவங்க எடுத்துக்கூடிய அற்புதம் அரசு அப்படி ஒத்த நிலைக்க ஒத்த நிலைக்கு யாமும் உணர்வும் ஓங்குற கரைந்தே போயினம் என்று. அப்ப இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க தவம் பண்ணாதான் முடியும். அப்பதானே மனதை கடக்க முடியும். வேற வழி இல்ல. மன அடங்கணும்னாக்கா நீங்க தவம் பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்ல. அடுத்தியா, கையறைவு அனைத்தும் கனிந்து எனதேற்றி வையமேல் வைத்த மா சிவபதியே, மனதிலே தோன்றும் கசப்பான எண்ணங்கள், அருவறுப்புகள், ஆபாசங்கள் முதலிய அனைத்தினையும் ஆசாபாசங்கள் முதலிய அனைத்தினையும் போக்கி என்னை தகுதியுடையவனாக்கி இவ்வுலகில் உயர்ந்த நிலையில் வாழும்படி வைத்த உயர்ந்த சிவபதியே. கையறவு அப்படின்னா என்ன? கசப்பான எண்ணங்கள், அருவறுப்புகள், ஆசாபாசங்கள் அனைத்தும்னா முதலிய அனைத்தும் முடிந்தெல்லாம் போக்கி தேர்த்தினா என்ன தகுதி ஒண்ணு ஆக்கி பையன் மேலாம் உலகத்துல வாழப்படி பண்ண உயர்ந்த மாசிபதியே. அதியாமா பெரிதா? பெரிய உயர்ந்த சிவபதியே. ஏன் இந்த கையறவுன்றது வந்து கசப்பான என்னமா? ஆமா, கையறவு இல்ல கண்புருவ போட்டு அது வேற. கை அறை இல்லாத மனம் இல்லாத அர்த்தம். கசப்பான எண்ணெய் இல்லாதன்னு வர முடியாதா? அங்க வர முடியாது. ஏன்னா கண்புருவ பூட்டுன்னு வருதா, அதனாலயா? ஆமா ஆமா. அப்ப அதே மீனிங்க கொண்டு வர முடியாது. வாட்சார் ஒளின்னா லைட்னு அர்த்தம் இருக்கு. சரி. ஒளினா ஒளிச்சு அர்த்தம் இருக்கு. சரி. படினா உலகம்னு அர்த்தம் இருக்கு. சரி. படினா ஸ்டெப்ஸ் அர்த்தம் இருக்கு. படினா அழகுதான் படிதான். சரி. படிக்கிறதும் படிதான். சரி. ஏறதும் படிதான். சரி. படிக்கிறது எவ்வளவு அர்த்தம் இருக்கு. இப்போ எங்க இது பண்ணணும் பார்த்து யூஸ் பண்ணணும்.
ஓகே, சரியா முடிச்சுக்கோ. நன்றி. ஐயா எனக்கு எனக்கு ஒரு கேள்விங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த கதியை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு இது வந்திருக்குங்க. காற்றினால் ஆன உடல் கதி உடலாகவும், அருள் விளங்கும் இந்த தேகமாகவும், நித்திய தேகமாகவும் உருமாற்றம் என்னும் அப்படின்னு பெருமானார்ட்ட கேட்கலாமாங்கய்யா? ஆமாங்க, நம்ம அதாம்மா. ஆ அதான் பாட்டு சரி பாட்டு காமிச்சேன், அதான் அர்த்தம் பாட்டு. சரிங்க சரிங்க அதான் பாட்டு காமிச்சேன். ஆ சரிங்க. இப்ப வேண்டுதல் அப்படி நம்ம வச்சுக்கலாம். அருள் விளங்கும் தேகம் அந்த காற்று. டெய்லி டெய்லி ஆ படிக்கலாம், வரும் சரிங்க. கேட்கலாம். அது ஆமாங்க, நன்றிங்க. அதே பிள்ளை சிறு விண்ணப்பத்துல அந்த பாட்டு பாடும்போது எனக்கு அதுல ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் மீனிங் சொல்லுங்க. நான் நினைச்ச மீனிங் கரெக்டா இல்ல நீங்க தப்பான்னு சொல்லுங்க, தெரியலங்க. பாட்டு அதுக்கு முதல்ல சொல்லுங்கம்மா. பாட்டு சொல்லுங்க, நான் திறக்கிறேங்க. பிள்ளை சிறு பாட்டு சொல்லுங்க. விண்ணப்பத்துல 19வது பாட்டுங்க, 207 உலகறிவு உலக எனக்கு ஆ. ம் அதுல வந்துங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மலாம் வந்து பெருமானார்ட்ட முன்னாடி போன பிறவிலையோ இதுலயோ பெருமானார் பேச்செல்லாம் கேட்காம ஆம், விட்டுட்டு இந்த பிறவில வந்து நம்மளுக்கு அவரை பிடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அவரு நம்மளை போற்றி வாழ்ந்துறதுக்கு வந்து பெருமானார் வந்து இறைவன்ட்ட நம்மளுக்காக வேண்டுவாரா அப்படின்ற மாதிரி நான் மீனிங் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு நீங்க கரெக்டான மீனிங் சொல்லணுங்க. 10% கரெக்ட். என்னங்க? 10% கரெக்ட். 190 ரைட். சரிங்க சரிங்க. இல்லை நம்ம வந்து இல்லைன்னா சம்பளத்தை வந்துட மாட்டோம். என்னங்க? அப்படி இல்லைன்னா சம்பளத்தை வந்துட மாட்டோம். சரிங்க சரிங்க. அப்படி இருந்து ஆ விளையிடும். ஆ ஆ இப்போ வந்தோம். சரிங்க பொடியும் அவரை வளர்த்துறேன். சரிங்க சரிங்க. அதான் ரொம்ப கரெக்டாக பண்றீங்க. சரிங்க சரிங்க. சொல்ல இந்த பாட்டுக்கு வந்த அளவுக்கு சொல்லுங்க சாமி. அதுக்கு சொல்லிருங்க. பாட்டு அதான் சொன்னேன். அதான் சொன்னேன். இல்ல படிச்சு சொல்லுங்கன்றேன். உலகறிவு எனக்கு ஒற்றால் தொடங்கி எல்லாம் சொல்றாரு. ம் உலகறிவு எப்ப ஆரம்பிச்சாலுது முன்னாடி அதை வரல. ஓ, முதல்ல உலக அறிவு இருக்கு, அப்புறம் அவரோட அறிவு, அருளியர் அறிவா? அருள் அறிவு. அப்ப அது வரைக்கும் என்ன அவரோட பழகியும் அது நினைச்சியும் விளையிட்டாங்க. இல்லைங்க. சொல்லுங்க. உலக அறிவு அருள் நாள்ல இருந்து அருள் நாள் வரைக்கும் அவரோட பழகியும் அவற்றை அது நினைச்சோம் அவர் சேர்ந்து இருந்தோம். அதில் விளையிட்டாங்க, விளையிட்டான் இல்லையா? சரி, எல்லாரும் மறுபடியும் ஒன்னா கூடி உன்னையே வந்து அன்பினால் போட்டு வாழ வைக்கிறதுக்கு எனக்கு இச்சையா ஆசை. நம்மளும் இப்ப நம்மளும் விளையிற போல ஜென்மத்துல விளைய நம்ம அதான் நிறைய அடையல மறுபடி எடுத்து இப்போ சேர்த்துருவோம். உலகறிவனை குற்றநன்று இலகி என்னோடு பழகியும் என்னைத்தான் எண்ணியும்னா அவர் எண்ணி இருக்காங்களா? ஆமா. நன்னியும்னு என்னையா? அவர் அடைஞ்சு அவர்கிட்ட பேஜில் பழகுது. பின்னர் விலகிய மாந்தர் அனைவரும் இங்கே அவர்கிட்ட விலகியாச்சு. அப்புறம் விலகிட்டாங்க. ஆமா. மெய்யுற கூடி நின் துணையே நின்று உனையேவா? உனையாமா. அழகில் பேரன்பில் போற்றி வாழ்த்திடவும் அடிய நேர் கிச்சை கான் எந்தாய். ஓ, அவரை சேர்ந்து வந்து வாழணும். ஒரு செம்ம நீங்க வேலாயுதம் முதலியா இருப்பீங்களோ? ஓகே ஓகே சரி. அதான் பிடிக்காது. அதான் பிடிக்காது. உங்களுக்கே பிடிக்காதா? பெருமாளார் பத்தி எழுதாம விட்டுட்டாரு. ராமகிருஷ்ணருக்கு விவேகானந்தர் கிடைச்ச மாதிரி அவர் பண்ணாம விட்டாரு இல்லைங்க. இல்ல மூப்பாயா வந்து ஆறுமுக நாவலரான் அப்படி சொன்னாரு. சொன்னாரு என்ன சொன்னாரு? அந்த எழுத்துல அந்த பாவத்தை பார்த்தா இப்ப ஐயா கிட்ட புட்டு அப்படி அந்த பாவத்தை பண்ணிருக்கிறீங்க. அந்த எழுத்தல்ல இப்ப இல்ல இந்த ஆறுமுக நாவலர்னு சொன்னீங்களே, அவரு இந்த இதுல உள்ளவர் தானியா? சிலோன்ல உள்ளவர் தானே? ஸ்ரீலங்கா. அப்புறம் கடைசி காலத்துல வந்து அந்த முக்காடு சாமியார் என்ன பையன் கிட்ட சொல்லி இது பண்ணாரு. சரியா முடிச்சுக்கோ. இல்லைங்க புதுசா வந்தவங்க யாரும் இப்ப எதுவும் அறிமுகப்படுத்திட்டீங்களா? நம்ம இருந்து கேட்டுட்டு இருக்கேன். சரி விடுங்க, அவ்வளவுதான் முடிச்சுங்க.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பாருங்க. தகவல் வந்து 2 வரி தான். நிதானமா படிச்சோம்னா 6 திருமுறையும் அது உள்ள வந்துடும். ஒவ்வொரு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆண்டவன் எப்படிதான் வளங்கன்னு கூப்பிடுறாரு. ஆரம்பத்துல வந்து கடைசி வரைக்கும் முடியாது. கொண்டாந்து ஆண்டு 4 பேர் ஆர்பிஎல் பண்றாரு. நம்ம அடைய வேண்டிய பேர் 4 பேர் அடையணும். ஏம்பலத்தி, கல்வி, சத்தனிகஞ்சல், அம்மைய மாதம். அடுத்த 4 அது வேண்டி ஒழுக்க 4 இந்தியில் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை 4 பேர் போட்டார். கடைபிடித்தால் இந்த பேர் அடையலாம். 4 முடிக்கிறார். இடையில வந்து பக்தி, ஒழுக்கம், தவம், தனை, பாவம், புண்ணியம், ஜீவானியம் எல்லாத்தையும் பூரா எழுதுறார். எல்லாம் எழுதி எல்லாம் விட கொடுக்குது அற்பால. இது ஒரு அகவல் வந்து பொருள் புணர்ந்து படித்தோம்னா அப்போ பூரா படித்த மாதிரி ஆயிடும். இதை செஞ்சு அவங்க படிக்கும்போது வேகமாக படிக்காதீங்க. 10 வரி படித்தாலும் புரிஞ்சு படிங்க. மொத்தம் படிக்கணும் இல்லை, புரிஞ்சு படித்தாலும் கொஞ்சம் படித்தாலும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு படித்தோம்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்பா வந்து வேத மாதிரி இது. அப்பா அவள் நல்ல படிங்க. உரையாக முடிஞ்சா அதை படிச்சு பாருங்க. உரையும் சொல்லலை, யாரையா படிச்சு பாருங்க. 8 பேர் வரை இருக்காங்க. அதை யாரை படித்தாலும் படிச்சு பாருங்க, நல்லது. படித்து புரிஞ்சாங்க. அதான் அபிப்பிராயம். நன்றி, வாழ்க்கை வாழ்க்கை. ஐயா தலைப்பாரு. அந்த ஐயா நிறைய அறப்பட இருக்கு. ஐயா ஒருத்தர் தான் மனம் ஜெயிச்சுவார். அது ஜெயிச்ச ஒருத்தர் உடம்பு இருக்கிறார். நிறைய பேர் வந்து வணங்க வேணா நினைக்கிறாங்க. பட் வணங்க வேற ஆள் இல்லை, யாரையும் வணங்க முடியாது. இதெல்லாம் கற்பனை, வணங்க முடியாது. ஒளி கூட ஒரு வாய்ப்பு தருகிற பாட்டு. ஒளி விட ஐயா செய்யலை, சொல்லலை. அவர் தான் உடம்போடு இருக்கிறவர். மண்ணுக்கு போகல, அவரை மாத்திரம் தான் வணங்கணும். வணங்கினாங்க அனுகூலம் அடையலாம். யார் விளையாட வணங்குகிறோ, நான் என்னுடைய கருத்து அந்த அர்த்தம் நான் எதிர்பார்க்குறேன். நான் விளையாட வணங்குகிறது நம்ம சமயத்து வணங்கினால்தான் தான். விளையாட வணங்கின பிறகு, துணையார் தெரிஞ்ச பிறகு, ஆற்று பெற்று தெரிஞ்ச பிறகு, தெய்வமாக தெரிஞ்ச பிறகு, துணையார் நம்ம துணை ஆர்வத்தான் தெரிஞ்ச பிறகு அவர் வணங்க ஆரம்பித்து சரியாக வணங்க ஆரம்பித்து நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறேன். தனித்தன நம்புற மாதிரி ஆகிடும். இவ்வளோ அனுபவம், நிறைய அனுபவம் இருக்கு. இன்னைக்குன்னு சொல்கிறேன், நான் பெரும்பாலும் அனுபவிச்சிருக்கிறேன். நான் பேசுகிறேன் ஒரு வாய்ப்பு வந்தாலும் படித்ததும் இல்லை. இன்னும் சொல்ல நான் வந்து காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன், ஒன்றும் படிக்கலை. இந்த ஒரே விதமாக தெரியல. அனுபவ மாலை, நாணதரியை, ஆதய மாலை இதெல்லாம் எழுதியிருக்கேன், ஒரே இருக்கேன். எப்படின்னு எனக்கு அது தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ நம்ம துணைக்கு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கும் எல்லாரும் ஐயா துணையாக இருப்பார். அவர் வந்து ஒரு மனுஷன் நினச்சிடாங்க, பருவம் நினச்சிடாங்க, பற்றி நினச்சிடாங்க. தெய்வமாக இருக்கிறார். ஆனால் வந்து கலந்துட்டான் அவர்கிட்ட. இளைஞர்கள் கேட்டால் தைரியமாக விளையாட்டு சொல்லலாம். நல்லா தெய்வமாக இருக்கிறாரு. அதை நம்பி செஞ்சால் பல அனுபவிக்கலாம். இல்லைன்னா நேரம் தாங்கக்கூடாது. அவர் நினைங்க வணங்க, எதுவும் நம்மகிட்ட வராது. இந்த ஏற்றுக்கிறதும் உங்கள் விருப்பம். நான் எனக்கு தெரிஞ்சு இறக்கத்தால் நான் சொன்னேன். ஏன்னா அனுபவிக்கிறேன். நான் அனுபவித்தனால நீங்கள் அனுபவிக்கணும். நிர்மதி சந்தேகத்தை போகிறோம். எந்த குணம் இருக்குது ஐயா, நீங்கள் எல்லாரும் தான் போகிறோம். இருந்தாலும் விளையாடணும்னு சொல்கிறேன். இது எனக்கு லாபம் இல்லை. விளையாட வணங்கினா என்ன வரல, என்ன லாபம் நஷ்டம் கிடையாது. அனுபவி சொந்தத்தை நீங்கள்லாம் அடையணும். அந்த ஆசிரியராக இந்த அவள் வரையே வெளியே வந்து நான் சாதிப்பட்டேன். எல்லாரும் வந்து சரண மூலமாக செய்தி பிடிச்சி கொடுத்தாரு. ஐயாட்ட வேணேன், உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இல்லையா இந்த வணையை நான் சந்தோஷமாக இருக்கேனே, எல்லாரும் வணங்க வேண்டாமா, நாலு பொண்ணு வணங்க பண்ணுங்க அப்படின்னு. அதனால சரண மதத்தை வந்து ஒரே வந்து பிடிப்படுத்துகிற மாதிரி ரொம்ப நான் சந்தோஷமாக செஞ்சுருக்கிறேன். எல்லாரும் வணங்குங்க, அதை மட்டும் வணங்குங்க, நம்ம பூஜாதீங்க. அதுதான் தெய்வம். வணங்க ஏமாந்து போயிடுவீங்க.
நான் வராமல் வணங்கி நல்லா வாழுங்க வாழும் அப்படி ஆரம்பிக்கிறேன் சொல்லி அவங்க விருப்பம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. நன்றிகளையா. நன்றி. மீண்டும் அடுத்த விசாரத்தில் சந்திப்போம். நன்றி.